வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வெங்கிஸ்தான் அண்ட் ஆல்ரவுண்டர். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரெட்மி இயர்ஃபோன்ஸோடைய அன்பாக்சிங் ப்ளஸ் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்துக்கு அந்த பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ இப்போது நம்மளோட அந்த அன்பாக்சிங் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் ரெட்மி இயர்ஃபோன்ஸ் பாக்ஸ் வர்றது. ஹை டெஃபினேஷன் டைனமிக் பேஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஹை ரெசல்யூஷன் ஆடியோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அலுமினியம் சவுண்ட் சேம்பர் கூடவே வந்து லைட் வெயிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சைடில் ரெட்மி இயர்ஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லி பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்துட்டு பாக்ஸ் கண்டென்ட்ஸ், அதுக்கப்புறம் மேனுஃபேக்சரிங், அதுக்கப்புறம் எங்கேருந்து வந்துச்சு எங்கேருந்து போகுது எல்லாமே இது வந்து கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ஒரு சீல் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்க்ராட்சாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வாங்கக்கூடாது. இப்போ மேலே வந்துட்டு நம்ம இந்த சீலை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே நம்மளோட இயர்ஃபோன்ஸை வெளியே எடுப்போம். ஸோ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு இயர்பட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு 3 சைஸில் கொடுத்துருப்பாங்க. இங்கே ஏற்கனவே ஒரு 2 பேர் இருக்கும். உள்ளே வந்து ஒரு பேர் ஏற்கனவே ஃபிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ இதுதான் அந்த இயர்ஃபோன்ஸ். ஸோ பட்டன்ஸ் எல்லாம் நல்லா கிளிக்கியாகவே இருக்குது. ஒரு 3.5 mm ஜாக் கொடுத்துருக்காங்க, அதுவும் கோல்ட் பிளேட்டட். ஸோ இங்கே ஒரு இயர்பட்ஸ் இருக்குது, உள்ளே ஒரு 2 பேர் இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதை கரெக்டாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பாக்ஸ் கண்டென்ட்ஸ், ஒரு யூசர் மேனுவலும் கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸ் கண்டென்ட்ஸ் அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட் டிசைன்லேருந்து ஆரம்பிக்கலாம். இங்கே டிசைனை பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஓகேவான கொஞ்சம் அழகான ஒரு இயர்ஃபோன்ஸ் தான் இது. ப்ளஸ் இது வந்து ஒரு 10 mm டிரைவர் கொடுத்துருக்காங்க. 3.5 mm ஒரு கோல்ட் பிளேட்டட் ஒரு ஜாக் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு நடுவில் ஒரு சென்டர் ஒரு பட்டன் வச்சு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ப்ளே அண்ட் பாஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே வால்யூம் ராக்கர்ஸ் வந்து கட் பண்ணிட்டாங்க. ப்ளஸ் ஒரு HD மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த இயர்ஃபோன்ஸில் வந்து டைனமிக் பேஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஹை ரெசல்யூஷன் ஆடியோ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டைனமிக் பேஸ் என்னை பொறுத்த வரைக்கும், நான் கேட்ட வரைக்கும் எனக்கு பேஸ் அப்படி ஒன்றும் இல்லை. லைட்டாக டிங் டாங் அது மாதிரி எங்கேயாவது கேட்டிருக்கலாம். ஸோ அவ்வளோ ஒன்றும் பேஸ் ஒன்றும் இந்த இயர்ஃபோன்ஸில் இல்லை. பட் ஆனால் அந்த ஹை ரெசல்யூஷன் ஆடியோக்கு வந்து கண்டிப்பாக இது வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் கேட்குறப்போ ரொம்பவே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு எல்லாருமே கூட்டத்தில் கும்பலில் கோவிந்தா போட்டால் அப்படியே எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும்ல. ஸோ எனக்கு வந்து அந்த வேரியேஷனே தெரில, ஃப்ரீக்வன்சி வேரியேஷன் ஒன்றுமே அங்கே தெரியவே இல்லை. எல்லாம் அப்படியே ஒரே மாதிரி மைல்டாக இருந்துச்சு, இல்லாட்டி ஒரே ஃபுல்லாக அப்படியே ஒரு மாதிரியே கத்திகிட்டே இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் என்ன பண்ணேன்னா ரெட்மி இயர்ஃபோன்ஸ் ரெட்மி ஃபோன்ஸ்குள்ளே போயிட்டு என்ன பண்ணேன்னா, அங்கே வந்து ஆடியோ என்ஹான்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்குள்ளே போய் பார்த்தோன்னா ஒவ்வொரு இயர்ஃபோன்ஸுக்கும் ஒவ்வொரு மோடு கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சி அந்த பேஸ், அதுக்கப்புறம் இந்த டெரிபிள், இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்தையும் வந்துட்டு அது வந்து தூக்கி கரெக்டாக வந்து மாற்றும். ஸோ அதில் இந்த இயர்ஃபோன்ஸுக்கு ஏதோ அதை வந்து கரெக்டாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குங்க. நான் வந்து கரெக்டாக கீழே லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ரெட்மி இயர்ஃபோன்ஸ் பேசிக்னு சொல்லியிருக்கோம். அதை மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு அந்த லிரிக்ஸ் வந்து கிறிஸ்டல் கிளியரில் இருக்கும். ப்ளஸ் அந்த பேக்ரவுண்ட் எவ்வளோ இருக்கணுமோ அப்படி இருக்கணும். ஸோ இந்த இயர்ஃபோன்ஸ் வந்து மெயினாக வந்து பேஸுக்கானது கிடையாது, ஆனால் டைனமிக் பேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன இடத்துல டம் டும் டம் அப்படி கேட்குது, ரொம்பலாம் கேட்கலைங்க. அப்படி ஒன்றும் நான் வந்து ஃபீல் பண்ணலை. பட் ஆனால் ஓகே, பேஸ் ஓரளவு இருக்குது, ரொம்ப இல்லை. ஆனால் இங்கே வந்து அந்த கிறிஸ்டல் கிளியர் சவுண்ட்ஸ் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த லிரிக்ஸ் வந்து எப்படி இருக்குது, செம்மையாக இருக்குங்க. லிரிக்ஸ் எல்லாம் அப்படியே நல்லா க்ளீனாக உச்சரிப்பாக நம்மளால் கேட்க முடியும். ஸோ அந்த அளவு வந்து ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. இந்த இயர்ஃபோன்ஸோட விலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து 400 rupeesக்கு வந்துட்டு ஃப்ளிப்கார்ட், அமேசான் எல்லா ஷாப்பிங் ஆப்லேயும் வந்து வச்சுட்டு தான் இருக்காங்க. ப்ளஸ் பக்கத்துலேயே உங்களுக்கு எம்ஐ ஷோரூம் இருந்துச்சுன்னா அங்கேயும் வந்து சேல்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இங்கே வந்து 3 கலர்ஸ் வந்து அவைலபிள். ரெட்டு ஒன்று இருக்குது, ப்ளூ ஒன்று இருக்குது, இன்னொன்று வந்து பிளாக் இருக்குது. ஸோ இந்த 3 கலர் வந்து இங்கே அவைலபிள். நான் வாங்கினது வந்து பிளாக் கலர். இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்கிறேன், என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரெட்மி இயர்ஃபோன்ஸ் நீங்கள் இப்போ வாங்குறீங்க பார்த்தீங்கன்னா, எந்த இயர்ஃபோன்ஸ் நீங்கள் வாங்கினாலுமே, ரெட்மி இயர்ஃபோன்ஸ்னு இல்லை, எந்த இயர்ஃபோன்ஸ் நீங்கள் வாங்கினாலுமே ஒரு இயர்பட்ஸ் வந்து அவங்க எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. அதாவது லார்ஜ், மீடியம், ஸ்மால் இது மாதிரி 3 கொடுப்பாங்க. உங்களுக்கு உங்கள் இயர் வந்து எந்த சைஸோ கரெக்டான நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு கரெக்டான அதுக்கான அந்த நான் சொன்னேன் இப்போ அந்த ரெட்மி இயர்ஃபோன்ஸோட ஆடியோ என்ஹான்சர், ஸோ அதையும் நீங்கள் கரெக்டாக எந்த மோடுன்னு சொல்லி நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா செம்ம வேறு லெவலில் வந்து உங்களுக்கு அந்த இமர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் சவுண்டில். ஸோ அதை மட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ எப்போவுமே வந்துட்டு
எந்த இயர்ஃபோன்ஸாக இருந்தாலுமே ஆடியோ என்ஹான்சர் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து பண்ணணும். ஏன்னா ஒவ்வொரு இயர்ஃபோன்ஸும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். பட் ஆனால் நான் இது வந்து டூப்ளிகேட் இயர்ஃபோன்ஸுக்கு நான் எதுவுமே சொல்ல, இந்த கம்பெனியே பேரே தெரியாமல் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கெலாம் நான் ஒன்றுமே சொல்ல. நான் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு ஷாமி, ரியல்மி, அந்த மாதிரி சாம்சங், ஓப்போ, விவோ இதுக்கெல்லாம் வந்துட்டு நான் சொல்கிறேன். அவங்கவுங்களுக்கும் வந்து அவங்கவுங்களுடைய இயர்ஃபோன்ஸை வந்து கரெக்டாக வந்து ஆப்டிமைஸ் பண்ணியிருப்பாங்க. இதுக்குன்னா இப்படி தான் இருக்கணும். ஸோ அதெல்லாமே வந்து உங்கள் ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது எல்லாமே இருக்கும். ஸோ அதை என்ஹான்ஸ் பண்ணி நீங்களும் கரெக்டாக வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதுவும் வயர்டுனாலே ரொம்பவே அப்படி தான் இருக்கும். வயர்லெஸ்னால் பிரச்சனை இல்லை, அவங்க வந்து கொடாக் பண்ணி அது கரெக்டாக கொடுத்துருவாங்க. ஸோ இதிலலாம் வந்து நம்ம அந்த ஃப்ரீக்வன்சி வேரியேஷன் அதெல்லாம் கரெக்டாக அவங்க வந்து ஆப்டிமைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் சூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து கரெக்டான ஒரு சவுண்ட், இமர்சிவ் சவுண்ட் கிடைக்கும். அதுவும் இல்லாமல் நான் வந்து ஸ்டார்டிங்லேயே இந்த சாங்ஸை வந்து இந்த இளையராஜா சாங்ஸ்லாம் கேட்டேன். அதெல்லாம் செமையாக இருந்துச்சு. நீங்கள் நைட்டு தூங்கும்போது கரெக்டான ஷேப்பில் உங்களுக்கு அந்த இயர்கப்ஸ் வச்சு நீங்கள் தூங்குனீங்கன்னா செமையாக தூக்கம் வரும். ப்ளஸ் வந்துட்டு ஒரு பார்ட்டி மோட்லனா ஓகே, ஒரு மீடியம் லெவலில் ஒரு டைனமிக் பேஸ் இருக்க தான் செய்யுது. ஸோ அப்படி ஒன்றும் இல்லை. நான் ஏன் இது இத்தனை தடவை சொல்கிறேன்னா, எனக்கு வந்து ரொம்ப குட்டியாக தான் பேஸ் வந்து தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. இது வந்து நான் வந்து அங்கே இல்லாமல் நான் சொல்லலை, கண்டிப்பாக சாரி அங்கே இருந்து நான் சொல்லலை, அங்கே கண்டிப்பாக இல்லை. அந்த டைனமிக் பேஸு அவங்க கொடுத்துருக்காங்க, அது இல்லை, அது சாட்டிஸ்ஃபை பண்ணலை அப்படின்னு தான் தோணுது. மற்றபடி எல்லாம் அந்த ரெக்கார்டிங்காக இருக்கட்டும், ப்ளஸ் அந்த ஹெச்டி மைக்ரோஃபோன் இதெல்லாம் சொன்னதெல்லாம் கரெக்டாக தாங்க இருக்குது. எனக்கு அதில் ஒரு ப்ராப்ளமும் இல்லை, சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மைக் ஃபீட்பேக் எதுவுமே கிடைக்கல. அந்த எதுவுமே திரும்ப வரல. அதாவது பப்ஜி விளாடுறப்போ யாராவது நம்ம பேசுகிறப்போ நம்ம திருப்பி அப்படியே பேக் அடிக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாம் இதில் எதுவுமே இல்லை. ஸோ அவ்வளோ நல்லா நீட்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து குயிக் ரெஸ்பான்ஸோடு தான் இருந்துச்சு இந்த இயர்ஃபோன்ஸு. ஸோ உங்களுக்கு இந்த இயர்ஃபோன்ஸ் வேணும்னுச்சுன்னா கீழே லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் ஷேர் பண்ணி நீங்கள் அங்கே போய் வாங்கிக்கலாம். ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். நான் கூடிய சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.